ஏங்க நம்ம பையன் கார்த்திக் நல்லா படிச்சிருக்கான், இப்போ நல்ல வேலையிலையும் இருக்கான், நல்லா சம்பளம் வாங்குறான். அவனுக்கு வயசும் ஆகுது. நம்ம அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கலாமா? நானும் அதை பற்றி தான் சரளா யோசிச்சுட்டு இருந்தேன். சீக்கிரமே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். நமக்கு ஒரு சாந்தமான மருமகள் வேணும். சாமி, சமையல், சாஸ்திரம் எல்லாமே தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும். அம்மா, நீங்கள் சொல்கிறது மருமகள் இல்லை, அப்பாசாமி ட்ரைனிங் சென்டர். இந்த காலத்து மாடர்ன் பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. என்னங்க இவன் என்னென்னமோ சொல்கிறான்? நம்ம மருமக எப்படி இருக்கான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படியோடா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹோய் பாப்பா, என்ன காலையிலேயே ஏர்பாட்ஸு, ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச்சு? ஆமாம் கார்த்திக், இதெல்லாம் ஒரு நாள் கூட இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. மருமகளே, காஃபி போடுவியாமா? ஷியோர்மா, ஆனால் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடணும், ஃபர்ஸ்ட் டே ஆஸ் அ மருமகள்னு. எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் என்ன இப்படியா இருந்தோம்? எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு காஃபி போட்டு வச்சுருந்தோம். மா வந்துட்டியா ஸ்வாதி? இதெல்லாம் எதுக்குமா? ஃபோன் அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கலாமே. இல்லைம்மா, இதில் நான் ரெசிபி பார்த்து தான் சமைப்பேன். இதெல்லாம் பார்த்து சமைச்சா நல்லா வருமா என்ன? 5 மினிட்ஸில் சாம்பார் வைக்கிறதுக்கான ரெசிபி இது பார்த்து தான் நான் இப்போ செய்ய போகிறேன். 5 நிமிஷத்தில் சாம்பாரா? ஆமாம்மா, நல்லா இருந்தால் சரி. 5 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆயிரும்னா 50 நிமிஷம் ஆகுது, இன்னும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண மாதிரியே இல்லையே. ஸ்வாதி, நம்ம நாளைக்கு சாயங்காலம் கோவிலுக்கு போகலாம். என்னம்மா பண்ணுற? கூகுள் கேலண்டரில் ஸ்லாட் புக் பண்ணுறேம்மா. நாளைக்கு சாயங்காலம் எனக்கு ரிமைண்டர் வந்துடும் கோவிலுக்கு போகணும்னு. இதுக்கு கூடவாம்மா? ஆமாம்மா. ஸ்வாதி ஸ்வாதி, நம்ம நாளைக்கு மதியம் ரோட்டுக்கு போய் புடவை வாங்கிட்டு வரலாம். எதுக்குமா தேவையில்லாமல் நடந்து போயிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு? என்ன புடவை வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணிடுறேன். ஆர்டரெல்லாம் பண்ணால் கரெக்டாக வருமாம்மா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது? டோன்ட் வரிம்மா, நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம காசை திரும்ப வாங்கிடலாம். நான் என்னோட எல்லா ட்ரெஸ்ஸஸுமே ஆன்லைனில் தான்மா பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால நீங்கள் கவலைப்படாமல் என்ன வேணும்னு சொல்லுங்கள். அது வந்து எனக்கு மெரூன் கலரில் பட்டு புடவை வேணுமா. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவையும் நீ ஆர்டர் பண்ணிக்கோ. சரிம்மா. ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணால் எப்படி வருமோ என்ன வருமோ தெரியலை. மா, நம்ம ஆர்டர் பண்ண சாரீஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்குள்ளேயாம்மா? சரி, வந்து பெரிய எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னம்மா, உங்கள் புடவை எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது, என்ன விலை தான் கொஞ்சம் கூட. உன்னோட புடவை நீளமாக இல்லை, துண்டு மாதிரி சின்னதாக இருக்குது. இதவா நீ கட்டிக்க போகிற? மா, இது லேட்டஸ்ட் மினி சாரீ ட்ரெண்ட். ஸ்வாதி, நம்ம ஊர் கிருஷ்ணன் பாட்டி இன்னைக்கு இறந்துட்டாங்க. நான் ஸ்டேட்டஸ் போடுறேம்மா. RIP கிராண்ட்மா கிருஷ்ணா. பேக்ரவுண்டில் சேட் வயலின் மியூசிக். மா, 5 நிமிஷத்தில் 127 லைக்கு, 5 கமெண்ட்டு. என்னது, சாவுக்கு பப்ளிசிட்டியா? யோகா ரொம்ப நல்லா பண்ணுறியே ஸ்வாதி. மா, இது ப்ராக்டிஸ் இல்லை, நான் ரீல்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே பாருங்க கேமரா. கோவில் திருவிழா வருது, குடும்பத்தோடு போனால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஆமாங்க, நம்ம பையனுக்கும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, போனால் நல்லாயிருக்கும். என்ன கிட்ட நெருங்கிருச்சு, டிக்கெட் புக் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். சாமி தரிசனத்துக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போகணும்? பேசாமல் ஜூமில் லைவ் ஸ்ட்ரீமிங் புக் பண்ணிடுறேன். நம்ம எல்லாரும் குடும்பத்தோட வீட்டில் இருந்தே பார்க்கலாம். என்னது, சாமி தரிசனத்துக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கா? ஆமாப்பா, ஸ்வாதி சொல்கிறது கரெக்டு தான். எனக்கும் ஆஃபீஸ்லலாம் லீவு கிடைக்காது. நம்ம வீட்டில் இருந்தே சாமி தரிசனம் பண்ணுறது தான் நல்லது. சரிப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரியே எப்படி இருக்குன்னு இந்த தடவை பண்ணி பார்ப்போம். எப்படியோ சாமி தரிசனம் நல்லபடியாக பண்ணியாச்சு. ஆமாங்க, நேரில் இருந்தால் கூட இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருக்க முடியாது. இருந்தாலும் நேரில் கோவிலில் போய் பார்த்தா இன்னும் சிறப்பு தான். அது என்னமோ உண்மைதான். ஆனால் வயசாக ஆக கூட்ட நெரிசலில் நம்மளால அலைஞ்சு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆமாங்க. ஐயோ, கரண்ட் போயிருச்சே. ரிலாக்ஸ்மா. அலெக்சா, இன்வெர்டர் ஆன். நம்ம மருமக பழசு மாதிரி இல்லை, வீட்டை ஃப்யூச்சரில் கொண்டு போகிறா.
ஆமாங்க, நமக்கு கிடைச்சது மாடர்ன் மருமகள் 5G வெர்ஷன் தான்.